பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் 1 கோடி உறுப்பினர்கள் இலக்கை நோக்கி வேகமாக பயணிக்கிறது என பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் தெரிவித்தார். கோவை பாஜக தெற்கு மாவட்டம் மற்றும் மாநகர் மாவட்டம் சார்பில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சுந்தராபுரம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில தலைவர்கள் கே.பி. ராமலிங்கம், கனக சபாபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் கூறியதாவது: கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாம் இணையதளம் மூலம் வேகமாக நடைபெற்று வருகிறது. ஒரே நாளில் நாடு முழுவதும் 75 லட்சம் உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர். தமிழக அமைச்சரவை மாற்றம் என்பது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஓட்டிற்கு பணம் கொடுக்கவும் அரசு கஜானாவை காலி செய்து வெற்றி பெறுவதற்கான மாற்றம்தான். இவர்கள் அதிகளவு பணம் சம்பாதித்து கொடுப்பார்கள். மேலும் தமிழக அமைச்சர்கள் கூட்டம் திருடர்கள் கூட்டம் போல உள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதவி கொடுத்ததை கண்டு உச்சநீதிமன்றமே அஞ்சி பிணை கொடுத்து தவறிழைத்து விட்டோமோ என கருதி தனி நீதிபதியை அமைத்து வழக்கை விரைந்து முடிக்க வலியுறுத்தியுள்ளது என தெரிவித்தார். ஆலோசனை கூட்டத்தில் பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன், மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேரியக்கத்தில் தன்னை உறுப்பினராக பதிவு செய்து கொண்டதற்கு பின்பு பாரத தேசம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்தி ஆங்காங்கே நிர்வாகிகளை முதலில் உறுப்பினர்களாக்கி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிற பொதுமக்கள், பல்வேறு வகையிலே தேசத்தின் மீது அக்கறை கொண்டிருப்பவர்கள், தேசியமும் தெய்வீகமும் தான் இனிமேல் பாரத தேசத்தை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு தகுதியான கொள்கையாக லட்சியமாக இருக்க முடியும். அப்படி தேசியமும் தெய்வீகமும் கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே அரசியல் இயக்கம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை உணர்ந்து இந்த இயக்கத்தில் இன்றைக்கு தேசம் முழுவதும் இன்றைக்கு ஏராளமான பேர் நாள்தோறும் 20 லட்சம், 30 லட்சம், 32 லட்சம் என்று இன்றைக்கு மட்டும் 76 லட்சம் பேர் பாரத தேசம் முழுவதும் உறுப்பினராகி இருக்கிறார்கள். அப்படி தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே அந்த வகையில் இன்றைக்கு மாவட்ட வாரியாக இதனுடைய நிலை என்ன என்பதை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எப்படி இருக்கிறது என்ற நிர்வாகிகளோடு கலந்து பேசி தொடர்ந்து இதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. காரணம், 2047 பாரத தேசம் ஒரு வலிமையான பாரதத்தை உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பாரதமாக உருவாகிட வேண்டும். அப்படி உருவாக வேண்டுமென்றால் தொடர்ந்து ஒரு நேர்மையான அரசியல் இயக்கம் பாரத தேசத்தை ஆண்டாக வேண்டும். அது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு நேர்மையான அரசியல் இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இருக்கிறது. தேசம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய அரசியல் இயக்கமாகவும் இந்த இயக்கம் இருக்கிறது. ஆக இந்த இயக்கம் தேசம் முழுவதும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டோடு பரவி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உறுப்பினர் சேர்க்கையிலே நாங்கள் மிகுந்த அக்கறை காட்டி பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தேசியத்தினுடைய தேவை, தேசத்தினுடைய வலிமையான வழிநடத்துதல் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய தலைமையிலே இன்றைக்கு இருப்பதைப் போல தொடர்ந்து 47 வரை இந்த பாரத தேசத்தை பாரதிய ஜனதா கட்சி வழிநடத்த வேண்டும். அதற்கு ஒரு வலிமையான அரசியல் இயக்கமாக பாரத ஜனதா கட்சி உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக இந்த உறுப்பினர் சேர்க்கையிலே நாங்கள் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறோம்.